வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு லால் பம்கின் 123 சேனல். இன்றைக்கு நமது சேனலில் புதுமையான முறையில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி ஒரு பன்னீர் பாஜி செய்கிறது என்பதை பற்றி கூற இருக்கின்றோம். இதை முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள். நீங்களும் இதில் கூறுவது போல சமைத்து பாருங்கள். எப்படி இருக்கின்றது என்பதை கமெண்டிலே கூறுங்கள். நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேயர்களே, இப்போ கொஞ்சம் பேர் என்னை கேட்டிருந்தாங்க, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பாஜி பண்ணி காட்டுங்களேன் அப்படின்னாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பாஜியை ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இதை பாருங்க, ரொம்ப ஈஸியானதான் மெத்தடு. ஈஸியாக பண்ணி முடிக்கலாம், 10-15 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு சமைச்சு ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்டாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 10 பல்லு பூண்டு, இதை தோலை எடுத்து உரிச்சு வச்சிடணும். ஒரு சிறு துண்டு இஞ்சி, அதையும் எடுத்து வச்சுக்கணும். ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு பச்சை மிளகாய், இது 1 டீஸ்பூன் சோம்பு. இதுதான் இதனோட தேவையான பொருட்கள். இது பண்ணும்போது அப்புறம் இது வேற என்ன பண்ணலான்றத ஆட் பண்றதை காட்டு சொல்றேன். இப்போ இதை நான் இதெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இதெல்லாம் கட் பண்ணி வறுத்து அரைக்க போறேன். அதனால சேர்த்து காட்டுறேன் நான் அதை எப்படி. இப்போ வெங்காயத்தை இதழா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை எண்ணெயில பொரிக்க போறேன். என்னென்ன போடுறேன்றதெல்லாம் பாருங்க. இப்போ எண்ணெய் இதுல தாராளமா ஒரு 3 ஸ்பூன்லேருந்து 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த ஆயில்ல இப்போ எண்ணெய் காஞ்சிடுது. இந்த காஞ்சதுல நான் பூண்டு போடுறேன், இஞ்சியும் அதுல போடுறேன், அந்த சோம்பும் போடுறேன். மற்றதெல்லாம் இந்த கிரேவியோட சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா பொரிஞ்சு வந்தப்புறம் வெங்காயத்தை அதில் போட்டு அதையும் நல்லா பொரிச்சு எடுக்க போறேன். இப்போ பூண்டு வந்துடுது, அதை நான் எடுத்துடுறேன். பூண்டு இஞ்சி எல்லாம் எடுத்துடுறேன். இப்போ இந்த எண்ணெயில வெங்காயத்தை போடுறேன். இது அப்படியே பிரவுன் கலருக்கு வர மாதிரி அதை பொரிச்சா மாதிரி எடுத்துக்கணும். இப்ப பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. அதை இந்த எண்ணெய் எல்லாம் வடிச்சு அப்படியே எடுத்துட்டு ஆற வச்சு மிக்சியில அரைச்சிக்கலாம். ஆமா, இது எல்லாமே ஒன்னா சேர்த்து அரைக்கிறேன். இப்ப தக்காளியை பச்சையா மிக்சியில தனியா அரைச்சு வச்சுக்கணும். வெங்காயம் அதெல்லாம் அது தனியாவும் அரைச்சு வச்சுக்கணும். தக்காளி தனியா அரைச்சிருக்கேன். வெங்காயமும் அந்த வெங்காயம் பூண்டு வதக்கினதோட எல்லாம் அரைச்சிக்கலாம். இப்ப அந்த கிரேவியை இப்ப ரெடி பண்றது என்னன்றத பாக்கலாம். தக்காளி விழுத இதுல விடுறேன். தக்காளி விழுதோட தேவையான அளவு கார பவுடர் போடுறேன். சில்லி பவுடர், தனி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போடுறேன். அப்புறம் மஞ்சப்பொடி போடுறேன். அடுத்தது தனியா பொடி போடுறேன். இந்த தனியா பொடி நான் வீட்டிலேயே தான் அரைச்சி வச்சிருக்கேன். நீங்க கடையில எல்லாம் வாங்க வேண்டாம். வெறும்னா இந்த தனியாவை வெறும் வாணலியில வறுத்து நம்ம பொடி பண்ணிக்கலாம். வீட்டிலேயே பண்றதுனால இன்னும் நல்லா வாசனையா இருக்கும். 1 ஸ்பூன் தனியா பவுடர் அதுல போடுறேன். அதோட நான் தனியா எடுத்து வச்சிருந்தேன் பார்த்தீங்களா, பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதெல்லாமும் அதுல போடுறேன். 1 மிளகாய் கிள்ளி வச்சதை அதுல போடுறேன். பிரிஞ்சி இலையும் அதோட ஆட் பண்றேன். லைட்டா சுருள ஆரம்பிச்ச உடனே அரைச்சு வச்ச இந்த வெங்காயம் பூண்டு விழுத இதுல போட்டு கலக்கலாம். அப்படியே லைட்டா வத்திண்டு வரும்போது இந்த கிரேவி நல்லா சுருண்டுண்டு வரும். இந்த அரைச்சு வச்ச வெங்காய விழுத அதுல போடுறேன். சரிங்களா, என்ன அழகா கலர் கொடுத்துண்டு கிரேவி எப்படி வருது பாருங்க. என்ன பண்றேன்,
இந்த கிரேவியில் 1 கப் வாட்டர், அந்த மிக்ஸி இதெல்லாம் அப்படியே அலம்பி அப்படியே இதில் விட்டுறேன். இப்போ தேவையான அளவு உப்பு போடுறேன். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இப்போ அந்த பச்சை வாசனையெல்லாம் ஒன்று போக போயிடும். தேவையான அளவு உப்பு போடுறேன். இப்போ லிட்டு போட்டு மூடிடலாம். என்ன பண்ணுறேன், அடுப்பை நான் ஆஃப் பண்ணிட்டு 2 ஸ்பூன் தயிரை விட்டு கலந்துட்டு அப்புறம் திருப்பி அடுப்பு மூடுறேன். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் விடுறேன். இதெல்லாம் போட்டுட்டு இதை அப்படியே கலக்கலாம். இப்போ அடுப்பை மூட்டி கொதிக்க வைக்கிறேன். அது மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அல்ல 8 நிமிஷத்துல கொதிச்சிரும். நல்லா சுருண்டுன்னு வரும். அப்புறமா பன்னீர் போடலாம். நல்லா சுருண்டு வரும். இப்போ அதை கொதிக்க விடுறேன். அடுப்பை நான் ஒரு 200 கிராம் பன்னீர் வாங்கி வச்சிருக்கேன். எனி பிராண்ட் எது வேணாலும் வாங்கலாம். அழகா ஸ்கொயரா கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை நான் பச்சையாவே போடுறேன். சில பேர் கொஞ்சோண்டு மசால் பவுடர், கொஞ்சம் சில்லி பவுடரை போட்டு லைட்டா வறுத்தும் போடுவா. வேண்டாம், பச்சையா போட்டா நல்லா இருக்கும். அதனால இந்த மாதிரி போடுறேன். கிரேவி நல்லா வத்திண்டு வந்திருக்கு. எண்ணெய் எல்லாம் சைட்ல பிரிஞ்சுன்னு வந்துருக்கு பார்த்தீங்களா. இதுதான் இந்த கன்சிஸ்டன்சி ரெடின்னு சொல்றதுக்கான அடையாளம். இப்போ ஐ எம் ஆடிங் பன்னீர் கியூப்ஸ். போட்டு மெதுவா திருப்புறேன். இப்ப திருப்பி மூடுறேன். 1 நிமிஷம் லிட்டு போட்டு மூடி அப்படியே விட்டுடுங்க. 1 நிமிஷம் அதை கொதிக்க விட்டுட்டு ஃபைனலா இந்த பட்டரை ஆட் பண்ண போறேன். என்ஹான்ஸ் த டேஸ்ட். நல்லா அப்படியே டேஸ்ட் ரொம்ப கும்முன்னு வரும் இதை போட்டோம்னா. இப்போவே நல்லா வாசனை வருது. இப்போ நான் ஃபைனலா இதுல பட்டர் கொஞ்சம் ஆட் பண்றேன். இந்த பட்டர் போட்டோம்னா டேஸ்ட் நல்லா இன்க்ரீஸ் ஆயிடும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேல கொதிக்க விட வேண்டாம். அடுப்பை ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம். இதுல டெக்கரேஷனுக்காக மேல கொத்தமல்லி போட்டுறேன். அதான் ரெடி ஆயிடுது. இதை பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை பாஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நமது சேனல் வியூவர்ஸுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான பன்னீர் குருமா ரெடி ஆயிடுது. பன்னீர் பாஜி அற்புதமாக இருக்குது. இதை சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு மற்றும் பல வகைகளில் பூரிக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். மிக அருமையாக இருக்குது வாசனையோட. நீங்களும் இதை செஞ்சு பார்த்து சுவைத்து பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை போன்ற உங்களுக்கு என்னென்ன ரெசிபீஸ் வேணும் என்பதை எங்கள் லால் பம்ப்கின் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. இது வரைக்கும் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேருனுடைய விருப்பத்தின் பேரில் இதை புதுமையாக ஒன்று பண்ணியிருக்கோம். இது எப்படி வந்திருக்கு, இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குது என்பதை உங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நன்றி, வணக்கம்.